ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். என கண்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் ஒரு குஷ்டரோகியான மனுஷன் வந்து நின்று இயேசுவை நோக்கி அவன் செபிக்கிற ஒரு ஜெபம், அல்லது அவன் இயேசுவின் கரத்திலே தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணம், அதைத்தான் நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது? இயேசு அவர் கையை நீட்டி அவனை தொட்டார். தொட்டு அவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, இங்கே வந்த மனுஷனுடைய அர்ப்பணிப்பை பாருங்கள். அவனிலே குஷ்டரோகம் என்கிற ஒரு நோய் இருக்கிறது. இந்த நோய் ஏன் வந்தது? எதற்கு வந்தது? ஆண்டவர் ஏன் எனக்கு அனுமதித்தார்? மற்றவர்களை எல்லாம் நன்றாக வைத்துவிட்டு என்னை ஏன் இப்படி நோய்க்குள்ளே, அதுவும் மற்ற மனுஷர்களால் வெறுக்கப்படுகிற, மற்ற மனுஷர்களால் புறக்கணிக்கப்படுகிற, சமுதாயமே வெறுத்து, குடும்பமே வெறுத்து ஒடுக்குகிற இந்த நோயை ஏன் எனக்கு தந்தார் என்று கேள்வி கேட்காமல் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், இந்த நோயை குணமாக்குவது உம்முடைய விருப்பமானால், இந்த நோயை குணமாக்குவது உம்முடைய திட்டமானால். என கண்பானவர்களே, ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய கரத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வழி என்ன தெரியுமா? அவருடைய விருப்பத்திற்கு, அவருடைய வழிகளுக்கு, அவருடைய திட்டங்களுக்கு, அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான். இயேசு உங்களுக்காக, எனக்காக வைத்திருக்கிற எந்த நோக்கமும், எந்த திட்டமும் ஒரு பொழுதும் தீமைக்கு ஏதுவானதல்ல. இதைத்தான் எரேமியா 11:20 மன்னித்துக் கொள்ளுங்கள், எரேமியா 29:11 சொல்லுகிறார். உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். தீமைக்கு ஏதுவான எதையும் அவர் உங்களுக்காக நினைப்பதில்லை. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய இயேசு கிறிஸ்து சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வழிகள், உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள், உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கங்கள், தம்முடைய விருப்பங்கள், தம்முடைய சித்தங்கள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். இதை அவன் அறிந்திருந்தான் போலும். ஆகையினால் தான் சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமானால், உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய பிரியத்தின்படி என்னை நீர் குணமாக்கும். எவ்வளவு ஒரு முறுமுறுப்பு இல்லாத ஒரு ஜெபம் பாருங்கள். நீங்கள் எவ்வளவு காலம் உங்களுடைய ஜெபங்களில் முறுமுறுக்க போகிறீர்கள்? கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஆண்டவருடைய விருப்பத்துக்கும் சித்தத்திற்கும் ஒப்பு கொடுங்களேன். எத்தனை பெரிய நன்மை உங்களை தேடி வருகிறது என்று பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர், எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள், விருப்பங்கள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அதை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.